இன்னைக்கு எபிசோட்ல கோபி பாக்யா கிட்ட நீ இனியாவை பாத்துக்கிட்டதெல்லாம் போதும், இனிமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இவளை வளர்க்கறதுக்கு நீ யாரு, வெளியே போடான்னு பாட்டி கோவப்படுறாங்க. கோபி இனியாவை வாமா டேடி வீட்டுக்கு போலாம், நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. நான் வரல, இங்கேயே அம்மா கூடயே இருக்கேன்னு இனியா சொல்றா. சரி நீ என் கூட இப்ப வர வேண்டாம், உன் டேடி நான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் ஷேர் பண்ணிக்க நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்லி ராதிகாட்ட புலம்பிட்டு இருக்காரு. போன தடவை அங்க போனப்பவே உங்க அம்மா என்ன சொன்னாங்க, மறுபடியும் அங்க போய் நின்னா வேற என்ன நடக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னு ராதிகா கேக்குறாங்க. ஆறுதல் சொல்லுவேன்னு பார்த்தா என்ன ராதிகா இப்படி பேசுறேன்னு கோபி கேக்குறாரு. அது எப்படி இவ்வளோ ஷெல்ஃபிஷா இருக்கீங்க, கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்க, கேவலமா ட்ரீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் நான் ஆறுதல் சொல்லணுமான்னு ராதிகா கேக்குறாங்க. பப்ல பிரச்சனை நடந்தது காலேஜ் வரைக்கும் தெரிஞ்சிடுச்சு. பாய்ஸை கூப்பிட்டு பிரின்சிபால் நாளைக்கு வரும்போது உங்க பேரண்ட்ஸோட வரணும்னு சொல்றாங்க. கேர்ள்ஸையும் வர சொல்லி நீங்க எல்லாம் எதுக்கு காலேஜுக்கு வரீங்க, படிக்கிறத தவிர மத்ததெல்லாம் பண்ண வேண்டியதுன்னு திட்டுறாங்க. படிக்கலன்னா கூட மன்னிச்சிருவேன், ஆனா டிசிப்ளின் இல்லைன்னா மன்னிக்கவே மாட்டேன், நாளைக்கு காலையில உங்க பேரண்ட்ஸோட வந்து டிசி வாங்கிட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்றாங்க. பாக்யா நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தமா இருக்காங்க. உன் சக்திக்கு மீறி இந்த குடும்பத்தையும் பசங்களையும் நல்லா தான் பாத்துக்கிற, நாம என்னதான் கவனமா இருந்தாலும் இனிய மாதிரி பசங்க சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு தாத்தா சொல்றாரு. இனிமே இனியாவை பத்தி கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி தாத்தா கிட்ட இனியாவை இனிமே காலேஜ்ல நாமளே விட்டுட்டு வரலாம்னு சொல்றாங்க. எல்லாமே பாக்யா தான் பண்ணணும்னா அவளுக்கு என்ன 10 கை 10 காலா இருக்கு, நாமளும் ஒரு சில பொறுப்பை எடுத்துக்கிட்டாதான் அவளும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பான்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.